வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கவங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அம்மா செம்ம வெயிலாக இருக்குது, ஸ்ப்ரைட் குடிக்கட்டா? ஐயோ, ஸ்ப்ரைட்லாம் குடிக்கக்கூடாது. அம்மா உனக்காக ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் கிருணி பழம் வச்சு செம டேஸ்ட்டாக உனக்கு போட்டு தரேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும் தங்கம். அம்மா நல்லா டேஸ்ட்டாக போட்டு தரேன், பாரு. அப்படியா? டேஸ்டாக இருக்குமா? ஐ எம் வெயிட்டிங் மம்மி. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு என்ன ஜூஸ் குடிக்கலான்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே டவுட்டாக இருக்கும். அதுவும் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் அதிகமாக போட்டுருமா, சுகர் வந்துடுமா, இந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிந்தனையாக இருக்கும். அதுக்கு கிருணி பழம் ரொம்ப பெஸ்ட்டானது. சுகர் பேஷண்ட் டெஃபினட்டாக குடிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடம்பு வந்து வெயிட்லாம் போட்டுரும் அப்படின்னு யோசிக்க தேவையே இல்லை. கிருணி பழம் அவ்வளோ குளிர்ச்சியானது. இந்த சம்மரில் இந்த பழத்தை விட பெஸ்ட்டான பழம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ குளிர்ச்சி இந்த கிருணி பழம். இந்த கிருணி பழத்தில் உள்ள விதையெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அந்த விதையில் அதிகமான விட்டமின் சத்துக்கள் இருக்குது. எல்லோரும் இந்த விதையை தூக்கி போட்டுட்டு ஜூஸ் போடுவாங்க. இந்த விதையோட நீங்கள் ஜூஸ் போட்டு குடிங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்மளுக்கு இந்த அடிக்கிற வெயிலில் வயிறு வலிக்கும், தலைவலிக்கும், குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கின்லலாம் வந்து சரும பிரச்சனையெல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கிருணி பழம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நம்மளுக்கு வந்து சில ஜூஸ்லாம் குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெயிட் போட்டுருன்னு பயமாக இருக்கும், அல்லது சுகர் வந்துடும்னு பயமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அது கிருணி பழம் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான பழம். இதை நீங்கள் குடிக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. வாரத்தில் 2-3 தடவை நீங்கள் குடிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிருணி பழத்தை மிக்ஸி ஜாரில் இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 பழத்துக்கு 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், 1 கப் பால் சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம நைஸாக அடிச்சுட்டு அதை வடிகட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதோட விதையெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. நான் வடிகட்டினதை காட்டில் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஐஸ் பால், நம்ம ஜெல்லியெல்லாம் என் சின்ன பையன் வந்து ஜெல்லியெல்லாம் சாப்பிடுவோம். அந்த ஜெல்லியோட பாக்ஸில் ஐஸ் பால் நான் வந்து ரெடி பண்ணேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும்னு பண்ணேன். ஜூஸில் நீங்கள் வந்து ஐஸ் பால் போட்டு தான் குடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எப்பயுமே ஜூஸ் வந்து ஐஸ் இல்லாமல் குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இது ஒரு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். மேக்ஸிமம் ஐஸை அவாய்ட் பண்ணுங்கள். நேரடியாக இந்த பழத்தை அப்படியே நேரடியாக குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும். ஐஸ் பால் போடுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அது குறையும். மேக்ஸிமம் ஐஸை அவாய்ட் பண்ணுறது, இந்த வெயிலில் ஐஸை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. பழத்தோட அந்த பழத்தில் உள்ள சத்துக்கள் அத்தனையுமே நம்மளுக்கு, அந்த குளிர்ச்சி அத்தனையுமே நம்மளுக்கு கிடைக்கணுன்னா ஜூஸ் அடித்தோன்னா அப்படியே குடிங்க. அது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆசைப்படுறவங்க குடிங்க. மேக்ஸிமம் அதோட சத்து அப்படியே கிடைக்கணுன்னா ஐஸ் பால் வந்து போட வேணாம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், அப்படியே குடிங்க. உடம்புக்கு நம்மளுக்கு அந்த கிருணி பழத்தோட சத்துக்கள் அத்தனையுமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். கோடை காலத்துக்கு இதை விட பெஸ்ட்டான ஜூஸ் வேறு எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிருணி பழத்துலேயே வந்து நம்ம இப்போது நாட்டு சக்கரை, பால் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வெறுமனை அந்த கிருணி பழத்தை வெறுமனை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்து ஜூஸ் போடலாம். எப்படி போடலாம் அங்கே பார்க்கலாம். இது வந்து நாட்டு சக்கரை போட்டு காமிச்சோம். இது வந்து வெறும் சுகர் மட்டும் போட்டு, வேறு எதுவுமே பால்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். வெறுமனை நீங்கள் போட்டாலே அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். சுகர் கூட அவாய்ட் பண்ணிடலாம். நான் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். பொதுவாக பழங்கள்லையே வந்து நம்ம பால் ஊற்றாமல் ஜூஸ் வந்து வெறுமனை அடித்து குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட். அதுதான் பெஸ்ட். நம்ம வந்து பாலே சேர்க்கக்கூடாது. இந்த ஒரு கண்டென்ட்டுக்காக நம்ம பால் சேர்த்தும் போட்டிருக்கோம், பால் சேர்க்காமே போட்டு காட்டுறோம். ஆனால் நம்ம உடம்புக்கு அந்த பழங்களோட அப்படியே அதோட விட்டமின் அத்தனையுமே நம்மளுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் பாலை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஜூஸ் போட்டு குடிங்க. சுகர் கூட சேர்க்காதீங்க,
வெறுமனை ஜூஸை போட்டு குடிக்கிறது உடம்புக்கு அதோட விட்டமின் அத்தனையும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அது ரொம்ப பெஸ்ட். இது ஒரு நம்ம வீடியோக்காக பண்ணி தான் ஆகணும், அதனால் அதெல்லாம் போட்டு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.